பயமா இருக்கு. அதான் சொன்னேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட எவனும் வாயை விட்டுறாதீங்களா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜெயிச்சிட்டோம்னா பேசிக்கலாம், ஜெயிக்காத வரைக்கும் அமைதியா இருப்போம். அதான் நமக்கு நல்லது. பவுலர்ஸ் ஒருத்தனாவது போடுறானா ப்ரோ, வர ஸ்பின்னர்ஸும் ரன் கொடுக்குறான், பேசர்ஸும் ரன் கொடுக்குறான். என்னதான் மேட்ச் பாக்குது, எல்லா மேட்ச் போன சீசன் வந்து ஒரு மேட்ச் தான் வரேன் ப்ரோ. இப்படி கொடுமை பத்துறாங்க ப்ரோ. அங்கேயும் போறேன் ப்ரோ, அங்கேயும் போய் அசிங்கமா தான் வெளியே வர போறேன்னு தெரிஞ்சிச்சு ப்ரோ. விடுங்க ப்ரோ. ஒரு எல்கேஜியும் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களும் ஆடுற மாதிரி இருக்கு. எல்கேஜி தான் சிஎஸ்கே, 12th ஸ்டாண்டர்ட் தான் பஞ்சாப். நான் ஒரு எஃபர்ட்டே இல்லைண்ணா. சிஎஸ்கே வந்து ஒரு எஃபர்ட்டே போடல. அதான் நக்கிட்டு போயிடுச்சு ப்ரோ. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பெட்டரா பண்ணிருக்கலாம். டீம் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி ப்ரோ அது பெட்டர் தான் ப்ரோ. ஆனா உர்வில் பட்டேலை யூஸ் பண்ணிட்டு 4 ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணலன்னா பெட்டர் தான். ஏன்னா வந்து மேத்யூ ஷாட்டால ஒன்னும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. மேத்யூ ஷாட்டே தப்பான பிக்கு தான். சிஎஸ்கேவோட இந்த காம்பினேஷன்லயே உள்ள வரல. அகில் ஹுசைன் பிக் பண்ணி இருக்கலாம், டெஃபினட்டா பவர் பிளே பவுலிங் கிடைச்சிருக்கும். அகில் ஹுசைன் பிக் பண்ணி இருந்திருக்கணும் டெஃபினட்டா ஓவர் ராகுல் சேர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து அகில் ஹுசைன் வந்து பிக் பண்ணி கோலிக்கும் சால்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஓப்பனிங்ல போட வைக்கலாம். அண்ட் பிரசாந்த் வீரை வந்து நீங்க ஒன்லி பேட்ஸ்மேனெல்லாம் ஆடவே வைக்க முடியாது. பவுலிங் கொடுக்கணும். 6th பவுலிங் ஆப்ஷனே இல்லாம எதுக்கு பவுலிங் போட்டாரு தெரியல. ருத்ராஜோட போர் கேப்டன்சி டெஃபினட்டா வந்து தலை திருப்பி வந்து ஏதாவது மாத்தினாதான் ஒண்ணு பார்ப்போம். பிரவிஸ் தலை வந்தா 2.0 பார்ப்போம் நம்ம. அப்போ ஒரு கம்பேக் இருக்கும்னு நம்புறேன். பட் குவாலிஃபை ஆகுறது கஷ்டம். பயமா இருக்கு. அதான் சொன்னேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட எவனும் வாயை விட்டுறாதீங்களா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜெயிச்சிட்டோம்னா பேசிக்கலாம், ஜெயிக்காத வரைக்கும் அமைதியா இருப்போம். அதான் நமக்கு நல்லது. பவுலர்ஸ் ஒருத்தனாவது போடுறானா ப்ரோ, வர ஸ்பின்னர்ஸும் ரன் கொடுக்குறான், பேசர்ஸும் ரன் கொடுக்குறான். என்னதான் மேட்ச் பாக்குது, எல்லா மேட்ச் போன சீசன் வந்து ஒரு மேட்ச் தான் வரேன் ப்ரோ. இப்படி கொடுமை பத்துறாங்க ப்ரோ. அங்கேயும் போறேன் ப்ரோ, அங்கேயும் போய் அசிங்கமா தான் வெளியே வர போறேன்னு தெரிஞ்சிச்சு ப்ரோ. விடுங்க ப்ரோ. ப்ரோ தோனின்னு சொல்ல முடியாது ப்ரோ, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. பிளேஸ் கரெக்டா இருக்கணும். எல்லாரும் தோனி வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல. யா பெட்டர் லாஸ்ட் இயரோட இந்த இயர் கொஞ்சம் பெட்டர்னா சொல்லுவேன். ஆனா பேட்டிங் கொஞ்சம் இருக்கு, ஆனா பவுலிங் சுத்தமா இல்ல. 2 இருக்காங்களே ப்ரோ, எதுவுமே பண்ண முடியாது. இந்தியன் பிளேயர்ஸ் மேல டிபெண்ட் பண்றாங்க. ஷார்ட் ஆட மாட்டான், ஓவர் டர்ன் வந்து ரன்ஸ் கொடுக்குறான். சோ அவனை டிபெண்ட் பண்ணி எடுக்க முடியாதால. பேட்டிங் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல ப்ரோ. அவர் வந்தா கூட பவுலிங் வேணும். பவுலிங் பேசர்ஸ் வந்து ரொம்ப வர்ஸ்ட். அது சொல்றாங்க, ஆனா இவங்க அடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன் இன்னைக்காவது ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு. தோனி வந்து கொஞ்சம் ஹெல்ப், கேப்டன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா கொஞ்சம் டிசிஷன் எடுக்க நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் வரலான்னு ஒரு சான்ஸ். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க எப்பயுமே தோணும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ யா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. ஓகே சில் ப்ரோ, தேங்க்யூ. ஒரு எல்கேஜியும் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களும் ஆடுற மாதிரி இருக்கு. எல்கேஜி தான் சிஎஸ்கே, 12th ஸ்டாண்டர்ட் தான் பஞ்சாப். நான் ஒரு எஃபர்ட்டே இல்லைண்ணா. சிஎஸ்கே வந்து ஒரு எஃபர்ட்டே போடல. இல்ல பிரயோஜனமே இல்ல. அந்த பேட்டிங் ஆனது கூட நான் சார் எல்கேஜி 12th ஸ்டாண்டர்ட் பசங்க. நானும் சின்ன பையன் அண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆடுறாங்க. இல்லைண்ணா, மேனேஜ்மெண்ட்டே கொஞ்சம் வந்து இது பண்ணணும். ஏன்னா ஒரு போலிங் இது எடுக்கிறதோ இல்ல வந்து ஒரு கேப்டன்சியோட, எனக்கு கேப்டன்சி பத்தி குறை சொல்லக்கூடாது. ஆனா டீம் செலக்ஷனே வந்து எனக்கு என்னமோ சரியா படல. ஒரு போலிங்ல ஒரு இதுவே, இன்னொன்னு அந்த ஒரு எந்துவே இல்லை அவங்களுக்கு. நம்ம அந்த ஹோம் பிச்சில் ஆடுறோம், நம்ம அந்த எந்துவே இல்லை. இன்னமும் போடுறோம். அதுதான் அந்த தப்பு பண்ணிட்டாங்க. ராகுல் சார் எடுத்தாங்க, நல்லா எடுப்பாங்கன்னு. நாங்க உட்காந்துக்க இடத்துக்கு தான் பால் வருது. அவர் கையில பால் போல, ஆனா நாங்க உட்காந்துக்க இடத்துக்கு தான் பால் வருது. அது மாதிரி அதுதான் நான் போலிங் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து இதுல ரீஒர்க் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணி எங்க நம்ம மிஸ் பண்றோம். இல்ல வந்து போலரா பிரசாந்த் வீர் இன்னைக்கு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல ஒரு ஒண்ணும் பண்ணல, பயந்து தான். போலிங் ஒரு ஓவர் கூட கொடுங்க. அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் இல்ல, நம்ம வந்து கார்த்திக் சர்மாவை ஸ்வாப் பண்ணி ராகுல் சார் எதுக்கு எடுத்தாங்க. ஓவர் டன் உள்ள உட்காந்துருக்கு. ராகுல் சாருக்கு ஓவர் டன் எடுத்திருந்தா கூட ரன் கம்மி. எதுனா ஆமா, அதுதான் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நான் முதல்ல 6-7 பேருக்கு நல்லா இது பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு யாரும் ஸ்வாப் பண்ண இன்னொன்னே தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட்ல என்ன ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஏன்னா மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். ருத்ராஜால வந்து எடுக்க தான் முடியும். பட் ஃபிளமிங் வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்ல சொன்னாதான் யார் நல்லா போடுறாங்க, யார் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்றாங்க தெரியும். மேனேஜ்மெண்ட்டே எனக்கு என்னமோ சரியா படலன்னு தான் தோணும். கண்டிப்பா இல்லை. நான் ஐ மீன் டவுன்ல இருந்து 4 போனாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய சியர் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா அவரும் வந்து வரது இல்லை, ஸ்லோவா அப்படியே வெளில போயிடுவாரு. அந்த சியர் கம்மியான மட்டும் இல்லை, அந்த டீமோட எந்தவே கம்மியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து
பிரவேஸ் வந்து கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். போலிங் அதான் சொல்றேன் நான், மேனேஜ்மெண்டோட இதை டாக்டிக்ஸை மாத்தினா போலிங் மட்டும் இல்ல, கேப்டன்சி ரொட்டேஷன் கொடுக்கறது, யாரை எடுக்கணும், என்ன மாதிரி பிச்சு அதை ஸ்டடி பண்ணும். இப்போ ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல ஒரு சாயில கூட ஸ்டடி பண்றாங்க. வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது நம்மள எப்படி அது மாதிரி ஸ்டடி பண்ணி நம்ம ஏன்னா ஃபிலிமிங்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ ஸ்டடி பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோகமா தான் இருக்கு. இல்ல நான் போன மேட்சோட கொஞ்சம் கம்பேக்கா இருக்கும்னு பார்த்தேன், பட் அதுவும் இல்ல. போன மேட்ச் பேட்டிங்கும் சரியில்லையா, இந்த மேட்ச் தான் பேட்டிங் பரவாயில்ல. இந்த வாட்டி போலிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. 200 கூட டிஃபெண்ட் பண்ண முடியல, அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல. அப்படின்னா போலிங் லைனப்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆமா, ஏன் ஓவர்டன் ஆட வைக்கலன்னு எனக்கு தெரியல. அவன் பேட்டிங்கும் பண்ணுவாரு போலிங்கும் பண்ணுவாரு, ஏன் அவர் ஆட வைக்கலன்னு தெரியல. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் ஆர்சி மேட்ச்ல ஏதாவது பிஜிடி. ஆமா, பர்ஃபார்மன்ஸ் இந்த வாடி எதுவும் ஆமா கொடுக்கவே இல்லை. கார்த்திக் சர்மாவும் வந்து பேட்டிங் ஒன்றும் பெருசாவே இல்லை. ஸோ ஆர்சி மேட்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்ம அந்த வைபே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல வைபே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கண்டிப்பா பிரேவிஸ் வந்தா நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். தோனியும் வருவார், செகண்ட் ஹாஃப் வருவார் சொல்லியிருக்காங்க, அதுக்காக வெயிட்டிங். அடுத்த மேட்ச் ப்ரூவிஸ் வந்துடணும், அதுக்கப்புறம் லைனா வின் பண்ணணும், செகண்ட் ஹாஃப் தோனி வந்துடணும். அப்படி வந்தா சஞ்சு சாம்சன் மீனா ஃபார்முக்கு வரணும், வந்தா நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தான் ப்ரோ இருக்கு. விடுங்க, அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுத்துக்கலாம். போன மேட்சுக்கு பெட்டரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். சரி பாப்போம், இன்னும் 2 நாள் இருக்கு. பெங்களூர் அடிக்கிறாங்களான்னு பாப்போம், அடுத்து டெல்லி மேட்ச் தான் பாப்போம். அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, பாப்போம் என்ன சேஞ்ச் வருது. பவுலிங் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் ப்ரோ இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா, எல்லாம் புது பசங்கனால இம்ப்ரூவ் பண்ணா ஓரளவுக்கு வந்துடுறோம். பாப்போம், அடுத்த மேட்ச் ஆர்சிபி ஒரு கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். கேப்டன்சி நல்லா தான் ப்ரோ பண்றாரு, அது குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ண தச்சு தான். ஸோ பாப்போம் அடுத்த ஆர்சிபி மேட்ச் எப்படி போகுதுன்னு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக பேசுறதுன்னு தெரியல. சென்னைக்காக பேசலாமா இல்லை பஞ்சாப்காக பேசலாமான்னு. ஏன்னா ரெண்டுமே இந்தியன் டீம் தான், இந்தியன் பிரீமியர் லீகு. வருத்தம் தான், சரி இந்தியாவுக்காக அடிக்கும்போது கை தட்டியிருக்கோம். ஆனால் அதே நம்ம டீமுக்கு எதிராக அடிக்கும்போது கண்ணில் தண்ணி தான் வருது நமக்கு. பவுலிங்கா பேட்டிங்கே இங்கே வீக்காக தான் இருக்குது. 2 பேர் போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் இந்த மேட்ச் பரவாயில்ல. ஏன்னா இது நம்ம ஹோம் கிரவுண்டு. நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பஞ்சாப் வந்து ஆப்போனன்ட்டு, அவங்க இங்கே என்ன ப்ராக்டிஸாக பண்ணியிருப்பாங்க. அவங்க அடிக்கிறத பார்த்தா 250 அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பாலம். அப்போ எதுக்கு 25 பிளேயரை வாங்குறாங்கன்னு தெரியலையே. ஆப்ஷனில் 8 பிளேயர் எதுக்கு எடுக்கிறாங்க? இன்ஜுரியான பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பிளேயர் நமக்கு வந்து சேரவே இல்லை. இங்கே மேட் என்ட்ரி வேர்ல்டு கப்ல சூப்பரா போட்டா. அப்படி இங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே அடிக்கிறாங்க. நான் கீழே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரதுல 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ரன். அப்பயே முடிஞ்சிச்சு மேட்ச். தோனி இல்லாம ஃபார்ம் ஆகுறத பத்தி தப்பு இல்லை, தோனியே இல்லாம ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான சிச்சுவேஷன்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே அது பண்ணியாச்சு. தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ வந்தாச்சு. சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர் வந்தாச்சு. நம்ம ஊருக்கு ஆப்டான பிளேயர் தான் சஞ்சுங்கிறது. சென்னையில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சஞ்சுங்கிற பேரை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது இல்லையா. தோனிங்கிற ஒரு மாஸ்டர் மைண்டை வச்சு தான் நம்ம இத்தனை வருஷம் ஜெயிச்சோம். ஆனால் இங்கே வந்துட்டு பவுலிங் கேப்டன்சி தப்பு சொல்றதா, இல்லை பிளேயர்ஸ் மேலே தப்பு சொல்றதா, இல்லை இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா, இல்லை அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம டீம்ல யங்ஸ்டர்ஸ் யார் இருக்கான்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே. பிரசாந்த் வீர் வந்து இதுதான் டெபியூ மேட்ச் இன்னைக்கு. அவருக்கு 15வது ஓவர் வரைக்குமே வந்து பவுலிங் வரவே இல்லை. பேட்டிங் அவர் வந்தது காரணமே பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆனாருங்கிறதுனால தான் வந்தாரு. இல்லைன்னா அதுவும் வந்திருக்க மாட்டார் அவர். கரெக்டுங்களா? யூபி லீக்ல வந்து 6 அடிச்சேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. 14 கோடிக்கு வருத்தான்னு கேட்டா அதுக்கு ஷாபாஸ் அகமதோ இல்லை குர்னால் பாண்டியாவோ வெளியே வர சொல்லிட்டு அதே 14 கோடிக்கு ஆர்சிபில இருந்து வாங்கியிருக்கலாம். நம்ம தப்பே இல்லை. வெளியே வா, உனக்கு அங்க 7 கோடி தான் இருக்கு, நீ வெளியே வா, நான் உனக்கு 14 கோடி 18 கோடி போட்டு எடுக்கிறேன்னா அங்க எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கும். தப்பு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் 2வது மேட்ச் தான் ஆடுறாங்க, வீக்கா இருக்கு. 7 மேட்ச் தோற்ற டீம் எல்லாம் இருக்கு. மும்பைலாம் 7 மேட்ச்லாம் தோற்று கப்படிச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா நம்ம டீம் வந்து ஜெயிக்கணுங்கிற அந்த இன்டென்ட் சொல்லுவாங்கல்ல, நம்ம தோனி சொல்லியிருக்க ஸ்பார்க் தெரியல தலைவர். ஸ்பார்க் எங்க? யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்பார்க் பார்க்கலன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சீனியர் ஆயிட்டாங்க. இந்த டீம்ல கேப்டன் ஆயிட்டாரு. அந்த ஸ்பார்க்கு வந்த பிளேயர் வந்து இன்னைக்கு கேப்டன் ஆயிட்டாரு. அந்த கேப்டன் டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சும் டாஸ் ஜெயிக்கல, 2வது ஜெயிக்கல. ஒருத்தர் ட்விட் போட்டிருக்கான்,
டாஸுக்கு மட்டும் வேற கேப்டன் வச்சுக்கலாமா அப்படின்னு மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அப்புறம் எதுக்கு பவுலர் இருக்காங்க? இல்ல அப்புறம் பவுலர்னு எதுக்கு இருக்காங்க? கண்டெயின் பண்றதுக்கு இருக்காங்க. நம்ம டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பிபி டேப்லெட் வைக்கணும், நெயில் பைட்டிங் மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு தான் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. பிபி டேப்லெட் இல்ல, ஹார்ட் ஆப்ரேஷன் தான் மண்ணு மாட்டிருக்கு எல்லாருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு ஓடுறோம். நம்ம கலீலாக்கு பார்த்தீங்கன்னா என்ன டாட் பால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மனுஷன் அவரும் பாவம் தப்பு குறைய சொல்ல முடியாது. அது சென்னை 28ல சொல்லுவாங்க, எவன் போட்டாலும் அடிக்கிறான்டா, எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான்டா, கேப் பார்த்து அடிக்கிறான். ஆனா அதே நம்ம டீம் அதே கேப்ல தானே இருந்து அந்த 6 ஓவருமே கையிலே அடிக்கிறான். யாரு? சிஎஸ்கேன்னு இல்ல, எல்லாரும் இந்தியன் பிளேயர்ஸ் தானே. அவங்க டீம்ல ஃபாரின்ல இருந்து வந்த ஒருத்தர் 3ஆவது நம்பர் 3ல ஆடுறாருல. நம்ம டீம்ல வந்துட்டு எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தானே. இன்னைக்கு பேட்ஸ்மேன் ஆடினது எவனாவது ஃபாரின் ஆடினாங்களா? எல்லாருமே இந்தியன் தானே. குறை சொல்ல முடியுமா? நம்ம டீமோட ஓப்பனிங் காம்பினேஷன் ரேட்டு 36 கோடி. அவங்க டீம்ல வெறும் 10 கோடி கீழே தான் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் காசே வருது. 10 கோடியா 7 கோடி அது கீழே தான் வருது. 36 கோடிக்கு ரேட் இருக்குல்ல. அப்புறம் கீழே வந்து கார்த்திக் சர்மா 14 கோடி, அவரு கீழே வந்தவர் 14 கோடி. 102 கோடி ரூபாய் போட்டு இன்னைக்கு பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்ததுல தெரியுது. 102 கோடி ரூபாய் 200 ரன் கூட டிஃபெண்ட் பண்ணணும். இருக்கிற பர்சே 125 கோடி தான். அதுல 102 கோடிக்கு ஆள இன்னைக்கு ஆடி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிப்பாங்க. ஃபேன்ஸும் காசு ஸ்பெண்ட் பண்ணி தானே வராங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே வராங்க, அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆவாங்க இல்லையா ஃபேன்ஸும். இதே நான் சொல்றேன்னா மிஸ்டேக்கா சொல்லல. நம்ம டீமு நம்ம பார்த்த சிஎஸ்கே வேற, தலை தர்மசாலால அடிச்ச பஞ்சாப் வேற. இங்க வந்து பஞ்சாப் நம்ம ஹோம்ல யாரு சென்னையில ஜெயிக்கிறவங்க டெல்லி பஞ்சாப் சென்னையில வந்து ஜெயிக்கிறாங்க. நல்ல கேப்டன் வச்சிருக்காங்க. கோச்சுக்கும் கேப்டனும் நல்ல பாண்டிங் இருக்கு. இங்க பிளம்பிங் எந்த ஊருக்கு போனாலும் கப் அடிக்க மாட்டாரு. ஹேமந்த் பதேனே சொல்லியிருக்காரு, தோனி மட்டும் தான் கப் அடிச்சிருக்காரு, பிளம்பிங் கப் அடிச்சது இல்லைன்னு. அது இப்பெல்லாம் பார்க்கும்போது உண்மையா தான் தெரியுது. தோனியே சொல்லியிருப்பாரு இருக்கு, நான் பேசாம ரூம்லயே இருந்துடுறேன், நீங்க ஆடிட்டு வாங்க, முதல் 7 மேட்ச் நான் பாக்குறேன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்மள டிசப்பாயின்மெண்ட் கொண்டு போயிடுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆர்சிபி வந்து ஆர்சிபி மேட்ச் நெக்ஸ்ட் தானே, நம்மளும் ஆர்சிபியும் தெரியல, பார்ப்போம் என்னங்க அதை யாரு கஷ்டம் தான் நேரம் ப்ரோ. ஏன்னா இப்பயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ எப்படி ஒரு ஆர்சிபி போய் கொடுப்பாங்க? நினச்சி பாருங்க நீங்களே. ஆமா ப்ரோ, இந்த போன வருஷம் வந்துட்டு எல்லாம் வந்து இப்போ பழைய இது ரொம்ப அநியாயத்துக்கு அவுட் ஆனாங்க. 127 ரன் தானே எடுத்தாங்க. ரொம்ப கேவலமா அவுட் ஆனாங்க சிஎஸ்கே போன மேட்ச். ஓகேங்களா? இந்த மேட்ச் வந்து பரவாயில்ல, ஒரு 200 ரன் ஆச்சா வச்சாங்க. அது கூட போன மேட்ச் அடியவே இல்லை அவங்க. ப்ரோ அது இல்ல ப்ரோ, எல்லாமே இப்போ புது பிளேயர்ஸ் வேற, அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ரோ. ஜடேஜாவும் இல்லை, தோனியும் இல்லை ப்ரோ. நான் மேட்ச் இன்ட்ரெஸ்டாவே பார்க்க முடியல ப்ரோ. நான் இன்னைக்கு வரக்கூடாதான்னு நினைச்சேன், சரி ஏசி ரூம் வச்சும் வந்தேன். பை ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் ஆச்சு கம்பேக் தரணும் ப்ரோ. இந்த இயர் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க டீமே பயங்கரமா இருக்காங்க, நம்ம டீம் கம்பேக் தரணும். அது எப்படி பாருங்க, யங்ஸ்டருக்கு சான்ஸ் தராங்க, அது நல்லா இருக்கு. ஆனா அவங்க நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுவும் நல்லா இருக்கும். பவர் பிளேல ஒரு 80 ரன்ஸ் ஆச்சு அடிக்கணும், அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நான் பிரசாந்த் வீர்ல இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன், ஆனா அவ்வளோ இம்பாக்ட் இல்ல. இம்ப்ரூவ் பிளேயிங் 11 கரெக்ட் தான், ஆனா இம்ப்ரூவ் பண்ணணும். ஆமா ஃபீல்ட் செட்டிங் எல்லாமே அவ்வளவு நல்லா இல்ல. தோனி இருந்தா இன்னும் நல்லா இருந்து. ரொம்ப முக்கியமா போயிடுச்சு ப்ரோ. அதே மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. பெருசா பவுலரும் இல்ல, ஹென்ரியை போட்டு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்ஜுரி பிளேயரே எடுத்தாங்கன்னா பின்ன என்ன பண்றது? இருந்தா தானே யூஸ் பண்றதுக்கு. நேர்மையா சொன்னா 3 பேர் எந்த டீம்லயும் பெஞ்ச்ல கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆமா ரொம்ப 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 கஷ்டம் தான். இந்த வாட்டி உடன் ஸ்பூன் தான் போல. போற போக்க பார்த்தா பார்ப்போம். தெரியல, ஒரு பிளேயர் இருந்தா தானே விளையாடுறதுக்கு. தெரியல என்ன பண்ணலாம்னு சொல்லி பாப்பான். ருத்ரா தான் நம்புறோம், பாப்போம் என்ன. ஐயோ கேட்காதண்ணா, சிஎஸ்கே இதுக்கு மேல
எப்படி இருக்குமோ தெரியல. ஒரு நல்ல இன்னொன்று வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு மேல ஆர்சி இது சிஎஸ்கே மேல போகுமான்றதே கஷ்டம் தான். டோனி இல்லாமல் கூட இல்லை. டோனி இல்லைன்றதை விட அந்த டீம்ல ஒரு ஃபார்மா ஒரு கோஆர்டினேட்டருக்கு ஒரு ஆளு, கேப்டன்ஷிப் அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை. பேட்டிங் இல்லை, பவுலர்ஸ் இல்லை, வேஸ்ட். இதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணுன்றதே ரொம்ப சரக்கு இல்ல. சிம்பிளா சொல்ல போனா அதுதான் கரெக்ட் தான். நேமுக்காக நம்மளாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. பார்த்த கூட்டம்லாம் பார்த்தா பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. பட் உள்ள மெயின் கண்டென்ட் இல்ல. வெறும் ஹைப் மட்டும் தான் இருக்கு தவிர விளையாண்டு அவங்க வந்து அதே கிரவுண்ட் அதே இதுதான். அவங்க அசால்ட்டா 4-6 அடிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு அடிக்கிறோம். அவ்வளவுதான். ஏதோ பரவாயில்ல சொல்ல முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒரு பிளேயர் 2 பிளேயர் தான் விளையாடினாங்க. சர்பஷ் கான், அந்த ஆஸ்பத்ரி, அந்த மாதிரி நல்ல பிளேயர் விளையாடுனாங்க. மற்றவங்கள யாரும் எல்லாம் சொதப்பிட்டாங்க. சிவம் துபே, கைவாட்ல அப்பா நோ ரெஸ்பான்சிபிள் அட் ஆல். அதே மாதிரி இருக்காங்களா? தோத்துட்டே தான் இருக்காங்க. வருத்தமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தானே, இன்னும் நிறைய இருக்குல்ல. நாளைக்கு ஆர்சிபிக்கு அது இங்க இல்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பவுலிங் தான். பேட்டிங் கூட ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. ஆனா பவுலிங் தான் கொஞ்சம். ஆமா, சஞ்சு சாம்சன் கூட அப்படியே வச்சிருக்கலாம். ஜடேஜா வச்சு அப்படியே இருந்திருக்கலாம். ஆமா, ஓகே தான். நாட் எக்ஸ்பெக்டட் இருந்துச்சு, அப்படி இல்லை. அது வந்து இப்போ இனிமேல் அப்படிதான் ஆகும்ண்ணா. தோனி வந்தாதான் 100% கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் பிளேயர்ஸ் வேணும். எல்லாம் பிளேயர்ஸ்லாம் இன்ஜர்ட் இருக்காங்க. ஒரு 5 பிளேயர்ஸ் இன்ஜர்ட் இருக்காங்க. தோனி 100% சேஞ்ச் ஆகும். 2 பிளேயர்ஸ் வந்தால் கூட சேஞ்ச் ஆகும். ஸ்கோர் வந்துச்சு இன்னைக்கு 200+ சென்னையில் கஷ்டம் தான். ஆனால் பவுலிங் ரொம்ப வீக். மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம், ஒரு ட்ரை பண்ணலாம் இல்லையா? அந்த ட்ரை இல்லைங்கிறது தான் ஒரு ஃபீலிங்கே. அந்த ட்ரை பண்ணணும், அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும். பெங்களூர்ல ஆடுறாங்க, அந்த ஒரு பயம் இருக்கு. பெங்களூர் ஆர்சிபிங்கிற பயம் இல்லை, பெங்களூர்ல ஆடுறாங்கிற பயம் தான் இருக்குது எனக்கு. ஆர்சிபி கூட எங்கே வேணா ஆடலாம், தப்பு இல்லை. நம்ம ஹோம் கிரவுண்டில் கூட ஆடலாம். ஆனால் அங்கே போய் ரிட்டர்ன் வரணும் இல்லையா நம்ம ஃபேன்ஸு? கரெக்டாக இல்லையா? அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நமக்கான அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். ஜெயிக்கலன்னு வைங்களேன், அன்னைக்கு 2 நாளைக்கு ஃபிளாஷ் நியூஸே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஜெயிப்போம். அவங்க கிட்ட ஜெயிச்சிட்டு பேசுற ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க கிட்ட ஜெயிக்கணும். இது கன்ஃபார்ம் ஜெயிப்போம் ப்ரோ. இதே டீம் போதும் ப்ரோ. ஆர்சி போய் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், சிஎஸ்கே எடுக்கும் ப்ரோ. போதும் ப்ரோ. 3 தோத்துறாங்க. இவன் மனவரத்தில் இறந்த தலைவா. என் முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோன் பண்ணி நான் வான்னு கூப்பிட்றா தலைவா. கஷ்டப்பட்டு மேட்சுக்காக பார்க்கலான்னு வந்தேன். கிளம்பி வான்னு கூப்பிட்றா. ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி போச்சு. வீட்டுக்கு போனால் என்ன உண்டுலன்னு பண்ணுறோம். மனவிரக்தியோட பாறேன். நான் மேட்ச் பார்க்கணும்னு ஆசை தலைவா. அப்படி நினைக்காத, கம்பேக் கொடுப்பாங்க ஒரு நாள். நேரம் வந்துடுச்சு. தலைவா, நான் வந்து ஒரு பிளேயரை நம்பி டீம் கிடையாது. திறமைக்கு தான் இங்கே மரியாதை. நம்ம டீம் பிளேயர்ஸ் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் நேரில் பார்க்குறேன். நல்லா வந்து ஒரு ஃபைட்டிங் டோட்டல் கொடுத்துறாங்க. சூப்பராக விளையாடுறாங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக ஃபார்ம் வச்சுன்னா செம்மையாயிடும் தலைவா. இன்னொன்னா பாரு, இது நல்லா வளர்ந்து வர டீமு பக்காவாக ரெடி ஆகிடும். ஏன் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பயமா இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன் தலைவா. என்னை விட மாட்டாங்க. செல்லு சுவிச் ஆஃப் ஆகி போச்சு.